Hello everyone, welcome back to TAF IAS Academy. So, இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், இந்தியா நியூசிலாந்து சைன் ஹிஸ்டாரிக் ஃப்ரீ ட்ரேட் டீல். எஸ், நம்ம நேற்று நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தோம். அண்ட் நியூசிலாண்டுடைய ஜியாகிரபிக்கல் ப்ரொஃபைல் வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நியூஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எஸ், திஸ் இஸ் த லொக்கேஷன் ஆஃப் நியூசிலாண்ட். It is located in the southwestern Pacific Ocean, near to the continent Australia. Yes, இதான் நம்ம நேற்று பார்த்தோம். கரெக்டாக இட் ஹேஸ் டூ மெயின் லேண்ட் மாசஸ். ஒன் இஸ் நார்த் ஐலண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சவுத் ஐலண்ட், செப்பரேட்டட் பை த குக் ஸ்ட்ரெயிட். ஓகே, அண்ட் ஜீலாண்டியா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 94% வந்து இட் இஸ் அண்டர் வாட்டர். அண்ட் டெக்டானிக் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் it sits on the boundary of Pacific Plate and Australian Plate, and it is also part of the Ring of Fire. And it also possesses, that is New Zealand possesses one of the world's largest exclusive economic zone. Okay, so now நமக்கு இந்த ட்ரேட் டீலில் என்னெல்லாம் மேஜராக சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ remove tariffs on almost 100% of goods imported from India. Okay, so duty free access. இப்போ இமீடியட்டாக ஆக்சஸ் எதுக்கெல்லாம் இருக்க போகுது? டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல், லெதர், ஹெட் கியர், செராமிக்ஸ், கார்பெட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து டேரிஃப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து. அண்ட் நியூசிலாண்டுடைய இம்போர்ட்ஸ் டு இந்தியா, அது என்னென்னா, இந்தியா வில் ரிமூவ் ஆர் ரெடியூஸ் tariffs on almost 95% of current imports from New Zealand. Okay, and in the tariff timeline for இம்மீடியட் எலிமினேஷன், அதாவது உடனே எலிமினேட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல், லெதர், ரா ஹைட்ஸ், இது எல்லாத்துக்குமான டேரிஃப் வந்து இமீடியட்டாக எலிமினேட் பண்ண போகிறாங்க. வேறு ஸ்பேஸ்ட் எலிமினேஷன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேரிஃப்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுற போகிற ப்ராடக்ட்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஆயில், வெஜிடபிள் ஆயில்ஸ் அண்ட் செலக்ட் எலக்ட்ரிக்கல் மெஷினரி. ஓகே, அண்ட் ரிடக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது எதுக்கெல்லாம் டேரிஃப்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னா வைன், ஃபார்மா, பாலிமர்ஸ், அலுமினியம், அயன் அண்ட் ஸ்டீல் ஆர்டிகல்ஸ், இதுக்கெல்லாம் டேரிஃப் எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஓகே, and then strategic exclusions, dairy shield, dairy sector, dairy products எல்லாத்தையுமே வந்து இந்தியா எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த டீல்ல இருந்து. எதுக்காக? டு protect the livelihoods of millions of domestic farmers. ஸோ உங்களுக்கே தெரியும், இந்தியா இஸ் த வாட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க். ஸோ மில்க் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் நம்பர் 1. ஸோ நம்ம வேறஸ் இப்போ நியூசிலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நியூசிலாந்து இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மில்க். ஸோ நம்மளுடைய ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஆர் டெய்ரி ரிலேட்டட் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த டீல்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த இம்போர்ட் டியூட்டி ரிமூவ் பண்ணுறது, டேரிஃப் ரிமூவ் பண்ணுறதுன்னு எந்த விதமான இனிஷியேட்டிவுமே கவர்மெண்ட் எடுக்கலை. ஸோ தட் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதனால் இது மில்காக இருக்கட்டும், க்ரீமு, வே ப்ரோட்டீன், யோகட், சீஸ், இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டெய்ரி ஷீல்ட் அப்படிங்கிறதா இது ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்க்ளூஷன் ஃபார் ப்ரொடெக்டிங் அவர் ஓன் ஃபார்மர்ஸ். அண்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஃபர்தராக நமக்கு சென்சிட்டிவ் ஐட்டம்ஸ் லைக் அனியன்ஸ், சனா, பீஸ், கார்ன், ஆல்மண்ட்ஸ் ஆல்சோ ப்ரொடெக்டட் ஃப்ரம் டேரிஃப் கட்ஸ். இதுக்கான டேரிஃப்ஸும் குறைக்கப்படவில்லை. ஓகே, ஏன்னா இது எல்லாமே நம்ம நாட்டிலையும் விளையுது, நம்ம ஃபார்மர்ஸையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதையுமே எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் ஷீப் மீட், சுகர், ஆர்டிஃபிஷியல் ஹனி, ஸ்பெசிஃபிக் காப்பர் அண்ட் அலுமினியம் கேத்தோட்ஸ் ஆர் இங்காட்ஸ் எல்லாமே இந்த டீல்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, இந்த டீல்லேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எதெல்லாம் மேஜராக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் எதெல்லாம் கிரிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் பியாண்ட் ட்ரேட், அதாவது மொபிலிட்டி அண்ட் சினர்ஜி, ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது அதை தாண்டி ப்ரொஃபஷ்னல் மொபிலிட்டி, அதாவது நம்ம இந்த எஃப்டிஏல மூவ்மெண்ட் ஆர் மொபிலிட்டி ஆர் மைக்ரேஷன் ஆர் மூவ்மெண்ட், என்ன சொல்கிறது, மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள்,
பீப்புள்லாம் யார்? ஒன்று வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃப்ரம் இந்தியா டு நியூசிலாந்து அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷனுமே இதில் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் மூவ்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் as well as ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா டு நியூசிலாந்து அண்ட் ஆல்சோ மேக் இன் இண்டியா சினர்ஜி. நியூசிலாந்து வந்து அடுத்த 10 to 50 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு $20 பில்லியன் வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் டு அலைன் வித் இந்தியாஸ் flagship manufacturing initiatives like Make in India. So we have our own flagship initiative, right? Make in India. So அது கூட நமக்கு ஒரு $20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நியூசிலாண்ட்லேருந்து வருது. ஓகே, அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் இம்பேக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டீல் வந்து எக்ஸ்பெக்டட் டு பெனிஃபிட் அ வைட் டெமோகிராஃபிக் இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஃபார்மர்ஸ், ஆர்டிசன்ஸ், MSMEs, ஈவன் விமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆல் இன்க்ளூசிவ் ட்ரேட் டீல் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, all inclusive FTA. So yes, that's all about this India New Zealand FTA or free trade agreement. Very very important for this year's current affairs. Okay, so moving on to the next one. Tamil Nadu grows by double digits for second straight year. Tamil Nadu records double digit growth for second consecutive year. Yes, same article இதோட continuation தான் இங்கே இருக்குது. தமிழ்நாடு வந்து செகண்ட் அதாவது நமக்கு 2024-25 பார்த்தீங்கன்னா இட் ரெக்கார்டட் 11.19% க்ரோத். வேரஸ் இப்போ நமக்கு 25-26 பார்த்தீங்கன்னா 10.83% க்ரோத் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு, க்ரோத் ரேட். ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் இயரை விட கம்மி தான், பட் ஸ்டில் இட் ஹாஸ் ரெக்கார்டட் வாட் டபுள் டிஜிட் க்ரோத். அதுதான் மேட்டர்ஸ். ஓகே, so let us see about it in detail, and it is a major milestone. ஏன்னா நம்ம second consecutive term we are showing the real economic growth. Okay, so we are talking about real economic growth rate here. Okay, so yes, last year growth rate and this year's growth rate and performance versus national average. இது வந்து நம்ம நேஷ்னல் ஆவரேஜை விட ஒரு 3%க்கும் மேலே அதிகம். ஏன்னா ஒரு ஆவரேஜ் நேஷ்னல் க்ரோத் ரேட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.4% தான். பட் அந்த நேஷ்னல் ஆவரேஜை விட நம்மளுடைய ஸ்டேட் க்ரோத் ரேட் பாருங்கள் 10.83% அதிகம், 10.83% இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய வச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் க்ரோத் ரேட்டை விட அதிகமாகவே நம்ம ஸ்டேட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இட் ரிமெயின்ஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி. ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் எக்கானமி இன் இந்தியா? Maharashtra. Okay, so we have Mumbai, right? So that is the major contributor to our economy in general. So largest state economy in India, Maharashtra, and our state Tamil Nadu is only next to Maharashtra. So it is the second largest state economy. Okay, and next GSDP and per capita income, அதாவது தனிநபர் வருமானம் மற்றும் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட் கரண்ட் ப்ரைஸஸ். ஸோ கரண்ட் ப்ரைஸஸில் இந்த டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. 2025-26 டேர்மில் 35.29 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் அ நாமினல் க்ரோத் ரேட் ஆஃப் 13.16%. சி நம்மளுடைய ரியல் க்ரோத் ரேட் தான் இப்போ நம்ம பார்த்தோம் 10.83% அப்படின்னு. வேரஸ் நாமினல் க்ரோத் ரேட் என்னது 13.16%, and it is the fastest among Indian states for this period. Okay, so nominal growth rate, real growth rate என்ன difference? nominal growth rate எதை calculate பண்ணும்? inflation include பண்ணும் at current prices. whereas real வந்துட்டு நமக்கு base year 2011-12 வச்சு பார்ப்போம் at a certain price. இது வந்து நமக்கு கரண்ட் ப்ரைஸஸில் இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுத்து பார்க்கக்கூடிய க்ரோத் ரேட். ஸோ நாமினல் க்ரோத் ரேட் இஸ் 13.16%. அண்ட் பெர் கேபிட்டா இன்கம், தமிழ்நாடுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாண்ட்ஸ் அட் 4.08 lakh rupees, and it ranks second in India, trailing only Karnataka. கர்நாடகாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ 4.33 lakh. whereas நம்ம தமிழ்நாடு is next only to Karnataka with 4.0 lakh rupees of per capita income. Okay,
அண்ட் செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது எந்தெந்த செக்டர்ஸ்லாம் இங்கே மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னா, செகண்டரி செக்டர் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த க்ரோத் இன்ஜின் ஆஃப் தமிழ்நாடு. யூஸ்வலாக நம்ம ஓவராலாக இந்தியான்னு எடுத்துக்கிட்டா சர்வீஸ் செக்டர் தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு அவர் ஜிடிபி அண்ட் எவ்ரி திங் அவர் எக்கனாமிக் க்ரோத் இல்லையா. பட் நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் நம்மளுடைய செகண்டரி செக்டர், அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டர் ஹேஸ் ரெஜிஸ்டர்ட் அ robust 15% growth rate. It acts as the principal driver of state's economic expansion. இது முழுக்க முழுக்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக நம்ம தமிழ்நாடு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் சர்வீசஸ் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் ரெக்கார்டட் அ ஸ்டெடி க்ரோத் ஆஃப் 8.5%. அண்ட் ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர் பொறுத்த வரைக்குமே இந்த வருஷம் இட் ஹாஸ் அச்சீவ்ட் அ நோட்டபிள் டேர்ன் அரவுண்ட் ஆஃப் 9% growth நியர்லி. ஓகே. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாக நெகட்டிவ்ல இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 9% growth கிட்ட வந்து இதுவுமே இப்போ பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஓகே. ஸோ மேஜர் growth engine எது நமக்கு செகண்டரி செக்டர் அண்ட் தென் சர்வீசஸ் செக்டர் அண்ட் திஸ் டைம் பிரைமரி செக்டர் ஹேஸ் அச்சீவ்ட் அ நோட்டபிள் டேர்ன் அரவுண்ட். ஓகே. ஸோ இதுதான் செக்டரல் அனாலிசிஸ். அண்ட் குவாலிட்டேட்டிவ் டிரைவர்ஸ், அதாவது நமக்கு குவாலிட்டேட்டிவ் டிரைவர்ஸ் அப்படின்னு எதை சொல்லலாம்? First and foremost, policy framework. We have strong and consistent governance. Okay. And next, industrial base, a resilient and diversified manufacturing sector, ease of doing business. Yes. ஸோ இண்டஸ்ட்ரியல் பேஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே. ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ஸ்டெடி. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ரோபஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. லிட்ரலி வி ஹாவ் அ வெரி ரோபஸ்ட் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் இல்லை டிஜிட்டல் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், வி ஹாவ் தட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். அதனால தான் தமிழ்நாடு இப்போயுமே வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஓகே. வேர்ல்டு லெவல்லையும் சரி, ஈவன் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து மற்ற கண்ட்ரிஸ் போகிறாங்க, துபாய் போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா we have the sources, we have resources, we have facilities, we have infrastructure. ஓகே. நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் எவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. அண்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சப்போர்ட் மெஷர்ஸ் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ infrastructure another major pillar of success. And then inclusive development, sustained commitment to sustainable and inclusive growth models. So that is our major Dravidian model, correct? That's what we say, or that's what even our chief minister says. And what does he claim to achieve? தமிழ்நாடு சவுத் ஏஷியாலேயே முதன்மை மாநிலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எஸ், வெரி சூன் ஈவன் தட் வுட் ஹேப்பன். அண்ட் 5-year ஆவரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் நமக்கு 2016 to 2021 அந்த 5 years பீரியடில் நம்மளுடைய ஆவரேஜ் growth rate was 5.21%. See, we are talking about average growth rate for the past to past 5 years. whereas இப்போ நமக்கு 2021 to 2026 அந்த 5-year டைம் பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது 9.07% க்ரோ ஆகிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு எக்கானமியோடைய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ராஜ்நாத் இன் பிஷ்கெக் ஃபார் SCO மீட்டிங். ஸோ எஸ், நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங்க்கு தான் இப்போது பிஷ்கெக் போயிருக்காங்க. வேர் இஸ் பிஷ்கெக்? இட் இஸ் இன் கிர்கிஸ்தான். ஓகே. கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஓகே. அண்ட் SCO பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது தான். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லே இருக்குது. யூ ஜஸ்ட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். SCO நமக்கு June 15, 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் பொலிட்டிக்கல், எக்கானமிக் அண்ட் செக்யூரிட்டி கோஆப்ரேஷன். அண்ட் இதனுடைய மெம்பர்ஸ்லாம் யார்? இந்தியா, ரஷ்யா, சைனா,
Kazakhstan, Kyrgyz Republic, Pakistan, Tajikistan, Uzbekistan, Iran and Belarus. Okay, and India வந்து founding member கிடையாது. India became a full member of SCO in 2017 and recent that is in 2023 we had assumed the rotating chairmanship. Okay, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான குரூப்ஸில் தான் பாகிஸ்தான் கூடயும் சேர்ந்து மெம்பராக இருப்போம். சார்க் அண்ட் தென் திஸ் SCO. ஸோ ஹியர் இந்தியாவும் மெம்பர், ரஷ்யாவும் மெம்பர், சைனாவும் மெம்பர், பாகிஸ்தானும் மெம்பர். ஸோ ரிமெம்பர் திஸ் ஃபேக்ட். ஓகே, ஸோ யாரெல்லாம் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க? இந்தியா, ரஷ்யா, சைனா, கசக்ஸ்தான், கிர்கிஸ் ரிப்பப்ளிக், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான் அண்ட் பெலரூஸ். ஓகே, ஸோ மீட்டிங் இனிமேல் தான் நடக்க போகுது. மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க, ஃபர்தராக என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்றதெல்லாம் we will discuss. அண்ட் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு reiterate India's commitment to global peace and stability while underscoring its firm stance of zero tolerance towards terrorism and extremism. ஓகே, ஸோ இதை பற்றி மேஜர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, once the meeting is concluded we will discuss further. as of now SCO ஆர்கனைசேஷன் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் மெம்பர் கண்ட்ரீஸ், இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க, அண்ட் இந்தியா இப்போ ரீசெண்டாக சேர்மன்ஷிப் அச்சீவ் பண்ணது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, அசியூம் பண்ணது வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். இது வந்து நமக்கு NPS ரிலேட்டட் ஆர்டிக்கல். NPS நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ என்பிஎஸ்னால் என்னது? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ். அதாவது அந்த பாரோவர், ஃபார் எக்ஸாம்பிள் பாரோவர் A இஸ் தேர். அவர் வந்து பேங்க்லேருந்து சம் 100 crores or 1000 crores, 100 crores வச்சுக்கோங்க, லோன் வாங்கியிருக்காரு. அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ரீபே பண்ணலை, பிரின்சிபல் அமௌண்ட்டும் ரீபே பண்ணலை. அண்ட் ஒரு 90 days இது வந்து ரீபே பண்ணாமல் அப்படியே தான் இருக்குன்னு வைங்களேன். ஸோ those loans வந்து will be classified as non-performing assets. ஏன்னா பேங்க்குக்கு வந்து it is not going to generate any kind of income இல்லையா? ஸோ அதை வந்து பேட் லோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இட் இண்டிகேட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஸோ அதை தான் பேங்க்ஸ் எல்லாம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ when does a loan become an NPA? ஒரு லோன் அமௌண்ட் இருக்குது, அந்த லோன் வந்து எப்போ NPAவாக கன்வெர்ட் ஆகுது? when payments are overdue for more than 90 days. பேமெண்ட்ஸுன்றது இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டும் கட்டலை, பிரின்சிபல் அமௌண்ட்டும் பே பண்ணல ஃபார் ஓவர் 90 days. ஸோ அப்போ வந்து the loan becomes an NPA. ஓகே, அண்ட் அதில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, லைக் substandard assets, then doubtful assets, தென் லாஸ் அசெட்ஸ். சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படின்னா அது வந்து நமக்கு 90 days தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 12 months அப்படியே தான் இருக்குது. 12 months அது NPAவாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அது சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து 12 months or 12 monthsக்கு கீழே 90 to 12 months அந்த டைம் பீரியட். டவுட்ஃபுல் அசெட்ஸ்னால் பியாண்ட் 12 months. 12 months கடந்துருச்சுப்பா, இன்னும் வந்து எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப அது டவுட்ஃபுல் அசெட் ஆயிரும். டவுட்ஃபுல் அசெட்னு அந்த பேங்க்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. அண்ட் தென் லாஸ் அசெட்ஸ். லாஸ் அசெட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான், முடிஞ்சு. பேங்க்கபிள், அதாவது பேங்க்ஸ் வந்து அதை ரெக்கவரே பண்ண முடியாது அந்த லோனை, எந்த விதத்துலேயும் அந்த லோனுக்கான ரிட்டர்ன் வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ் அசெட்ஸ். ஓகே, அண்ட் அந்த என்பிஏ பர்சன்டேஜ் ஒரு என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் பேங்க்குடைய கேபிட்டல் ஒரு பேங்க்குடைய என்டையர் அந்த லெண்டிங் ப்ராசஸே அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ பேங்க்குடைய கேபிட்டல் அஃபெக்ட் ஆகும், ஓவராலாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மணி அண்ட் ஆல்சோ தேர் எபிலிட்டி டு லெண்டிங் வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் இட்ஸ் ஷோஸ் தட் நெகட்டிவ், அதாவது ப்ராஃபிட்டே இருக்காது இல்லையா பேங்க்ஸில். இந்த மாதிரி என்பிஎஸ் வந்து ஒரு பேங்க்கில் அதிகமாகிட்டே போகுதுன்றப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து அஃபெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இட் லீட்ஸ் டு நெகட்டிவ் க்ரோத். ஸோ இதுதான். அண்ட் பேங்க்ஸ் வந்து டைம் அண்ட் அகெயின் என்பிஎஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூல்ஸில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குளோபல் நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குளோபல் நார்ம்ஸோட அலைன் பண்ணுறதுக்காக என்பிஐ ரூல்ஸ் வந்து ஆர்பிஐயும் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ரூல்ஸ் வந்து நமக்கு April 1, 2027 வந்து அமலுக்கு வரும். அண்ட் அதில்
மேஜர் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த borrower A இருக்காங்க இல்லையா, அவங்க 100 crores லோன் வாங்கியிருக்காங்க. இன்னொரு லோன் வந்து ஒரு 50 crores வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 100 crores மட்டும்தான் முன்னாடி ரீபே பண்ணலை அப்படின்னா என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணாங்க. வேரஸ் இனிமேல், அதாவது ஆஃப்டர் April 1, 2027, ஈவன் thus 50 crore will be classified or termed as NPA. ஸோ மல்டிபிள் லோன்ஸ் பை த சேம் borrower, ஒரு லோன் வந்து அவர் வந்து பே பண்ணாமல் வச்சுருந்தாலும் அவர் என்னெல்லாம் லோன் வாங்கியிருந்தாரோ அது எல்லாமே சேர்ந்து மல்டிபிள் லோன்ஸ் வில் பி கிளாசிஃபைட் as NPA. ஓகே, ஆல் த அதர் லோன்ஸ் would also be considered as NPA. ஓகே, அது வந்து மேஜர் விஷயம். அண்ட் இந்த 90 days ஃபார்மேட் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஓகே, அண்ட் இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்ன, an NPA borrower will be considered a standard asset only on repayment of entire arrears of interest and principal pertaining to all the credit facility. ஸோ என்பிஏ borrower அகெயின் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அசெட்டாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட், டவுட்ஃபுல் அசெட், லாஸ் அசெட்னு கிளாஸிஃபை பண்ணுறோம்ல. அகெயின் சப்போஸ் அந்த என்பிஏ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீபே பண்ணிட்டாருப்பா ஃபுல் லோனே அப்படின்னா அவர் வந்து மொத்த இன்ட்ரெஸ்ட்டையும் ரீபே பண்ணணும், மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்டையும் ரீபே பண்ணணும். ஒன்லி தென் தட் borrower will be classified again as standard asset. Okay, and the new regulation also direct banks to establish automated systems to identify NPAs. Okay, and நமக்கு April 1, 2027 இது ரிலேட்டடான இம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்தராக வரும்போது இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, so as of now this is it. So thank you so much for watching. See you tomorrow.